சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இப்ப ராமஸ்தோத்திரம் இப்ப கிளாஸ் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஏன் எதுக்குன்றத பின்னாடி பார்க்கலாம். முதல்ல வந்ததுக்காக, கோயில்ல நம்ம கூடினதுக்காக சங்கராச்சாரியார் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறார். அதுல ஒரு ஸ்தோத்திரம் ராமஸ்தோத்திரம் அப்படி சொல்லப்படுறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வேண்டிய, தினசரி பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஸ்தோத்திரம். நம்மள இப்ப கந்த சஷ்டி கவச்சம், ராம கவச்சம். கவச்சம்னா ப்ரொடெக்ட், நம்மளை பாதுகாக்கிறது. ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நிறைய ஸ்தோத்திரம் இருக்கிறது. அதுல ஒரு ஸ்தோத்திரம் இது ராமஸ்தோத்திரம். வண்டர்ஃபுல் ஸ்தோத்திரம். ரொம்ப அழகான, ரொம்ப ஸ்மால், கியூட்டா இருக்கக்கூடியது. எல்லாரும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5-6 ஸ்லோகம் தான் இருக்கிறது. அதனால அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். Today first we will all learn and understand Rama Sthothram. Since we are all here at the temple, we will learn Rama Sthothram. Then we will also see why we are all here. Why is this celebration? Why is this meeting has been organized? Adi Shankaracharya has done a lot of stotrams and small things. In that, Rama Sthothram is one of them. And every small child, each one of us should learn a lot of stotrams. It is called Kavacham. Kavacham is something that would protect us. So Rama Sthothram is one such thing which we will all learn today. So, 2 growth இருக்கிறது நமக்குள்ள. அவுட்டர் growth, இன்னர் growth. இப்ப நம்ம நம்முடைய சொந்த ஊரை விட்டு, நகரத்தை விட்டு, நாட்டை விட்டு, கடல் கடந்து நம்ம இங்க குடியிருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? இன்னர் குரோத்துக்கா? இல்ல, அவுட்டர் குரோத்துக்கு. சோ கம்ஃபர்ட் லைஃப், இன்னும் கொஞ்சம் தரித்திரம் இருக்கப்படாது லைஃப்ல. அதனால சோ கம்ஃபர்ட் லைஃப் லீட் பண்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். இது ஒரு சைடு கரெக்ட். இன்னொரு சைடு இன்னர் குரோத் இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வித்தவுட் இன்னர் குரோத் அவுட்டர் குரோத் என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் துன்பத்துல துயரத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பியூட்டிஃபுல்லா ஒரு பிக்சர் கொண்டு கொடுத்து இத பாரு ரொம்ப அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொன்னா பார்க்க பிடிக்காது. அப்படி நல்ல அறுசுவை உணவு, நல்ல இட்லி, வடை, தோசை, சட்னி. இன்னைக்கு நாங்க மதியானம் லஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல லஞ்சு. ஸோ சாம்பார், ரசம் அண்ட் வத்த குழம்பு, மோர் குழம்பு, கீரை, கூட்டு, பொரியல், அப்பளம், பப்படம் அண்ட் பாயசம், எவ்ரிதிங். ஸோ 10-15 ஐட்டம். ஓகே, இன்கேஸ் மை ஸ்டொமக் இஸ் அப்செட் வச்சுக்கோங்க. இத்தனை ஐட்டமும் ருச்சியா இருந்தாலும் ஒரு பிரயோஜனப்படாது. புரியுதுல? அதனால ஸ்டொமக் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அவுட்டர்ல இருக்கிறது கரெக்டா இருக்கணும். அதை விட மோர் இம்பார்ட்டன்ட் இன்னர் சைடு கரெக்டா இருக்கணும். யுவர் மைண்ட் இன்சைட் த மைண்ட், அதை ரிசீவ் பண்ற மைண்ட் இருந்தா தான் அவுட்டர்ல நீங்க என்ஜாய் பண்ண முடியும்.
speaking about growth, there are two kinds of growth. One is the outer growth, other is the inner growth. We all have left our country. We have come here, thousands of miles away, leaving our relationship back in India. The reason why we have come here is not for inner growth, it's for outer growth. It's to increase the comfort of living. Swamiji says basically, dharitram undakudadu. In life, dharitram undakudadu, andaru comfortable ga undali, baga earn cheyali. Dani kosame manam andaru ikkada vacham. So that is the main reason why we are here, and it is definitely in a way correct. However, what is more important than outer growth is the inner growth, because without the inner growth, the outer growth cannot be appreciated or enjoyed. Swamiji gives two examples. If you are in deep sorrow and somebody gets you a very good, nice picture, say scenery, you will not be able to really visualize or get into it. Another example is the very good food that Swamiji and we all had today for lunch. There are so many items. Swamiji just made a long list of items. So if just in case assume you have a problem in stomach or in digestion, you have a stomach upset, do you think we can really enjoy that food? No. Therefore, while it is important to have a good outer growth, it is more important that the inner growth is adequate to enjoy the outer growth. So, நம்ம கல்ச்சர்ல அதனால இன்னர் growth improve பண்றதுக்கு first primary importance. So, secondary outer growth. Because வெளியில என்ன இருக்கிறதோ அதை என்ஜாய் பண்ண முடியும், கொஞ்சமா இருந்தா கூட என்ஜாய் பண்ணும். சப்போஸ் எல்லாமே இருந்து மைண்ட் நாட் ரெடி அப்படின்னா ஏசிக்குள்ள நமக்கு புழுக்கமா இருக்கும். In our culture, Swamiji says the emphasis or the priority is given more to the inner growth than the outer growth. After prioritizing the inner growth, then comes the outer growth. For example, if everything is fine, you have a nice air-conditioned hall, but if you still internally, if you are not okay, you will start perspiring in an air conditioning. So, outer growth more important. அதுதான் இந்த ஃபேன், ஏசி, ஆல் ஐட்டம்ஸ் வெஸ்டர்ன் பீப்புள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. வெரி கம்ஃபர்ட். ஓகே, சுவாமிஜி விவேகானந்தா வரத்துக்கு 2 months ஆச்சு, இந்தியால இருந்து சிகாகோ வரத்துக்கு. நான் வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? காலையில ஏறின மத்தியானம் வந்துட்டேன். சேம் டே நியூயார்க்கு. ஸோ 18th மார்னிங் 18th மத்தியானம் வந்துட்டேன் நான். மேஜிக் அது. ஸோ ஜஸ்ட் 14 hours இங்க சேர்ந்தாச்சு. இதெல்லாம் சயின்ஸோட பிரமிப்பான கண்டுபிடிப்பு. நோ டவுட், இதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஆனா அது இருந்துட்டு என் மைண்ட் நாட் ரெடி, அதுல சம்சாரமா, துயரமா, பெயினா இருந்ததுன்னா இது என்ஜாய் பண்ண முடியாது. So all the outer growth, whatever we have here, the air condition, the fan, the lights, all the gadgets, or in the most American term, all the gizmos, it's all outer growth. Definitely we need to have this. Swami Vivekananda, Swamiji quotes Swami Vivekananda. He took close to 2 months to get from India to United States of America. But when Swamiji traveled, he came on the same day almost. 18th morning he boarded the flight there, just after 18th evening he was here. So all the scientific advancements, all whatever we have here around us, they are all required. You must enjoy it. But if we are sorrowful, we are sad, and we do not have that internal peace, then none of these will be of any use. So நம்முடைய கல்ச்சர், மியூசிக், டான்ஸ் அண்ட் யோகா, மெடிடேஷன்ஸ், எவ்ரிதிங் இன்னர் growth இம்ப்ரூவ் பண்றதுக்கான டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பா ஸ்தோத்திரம், பஜன், பூஜா, கோயில், யாத்ரா அண்ட் விழா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது. அப்புறம் பாராயணம், அதுக்கப்புறம் சுவாமியோட கதையெல்லாம் கேட்கறது, ராமாயணம், மகாபாரதம், அண்ட் ஜபம், தியானம். ஓப்பா, எத்தனை எக்ஸசைஸ்! ஒன்லி ஃபார் யுவர் மைண்ட் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு, குரோத் ஆகிறதுக்கு.
In our culture, Swamiji says the music, dance, yoga, meditation, they are all so designed to improve our inner growth. Other key examples of Swamiji says is Poojya, Bhajan, Yatra, Upanyasam, Kadakalakshepam, Japam chesedi, Dhyanam, and Sthothram. Idantha, they focus on building our mind. That is the inner growth. From the childhood, இந்த கர்ப்பப்பையில இருக்கும் போதே நமக்கு நிறைய பிரேயர்ஸ். அந்த கர்ப்பப்பையிலிருந்து சிசு வரத்துக்கு நிறைய பிரேயர்ஸ், அந்த சிசு வளர்றதுக்கு நிறைய பிரேயர்ஸ், அதுக்கப்புறம் காது குத்துறது ஒரு பிரேயர்ஸ். சோ மெனி பிரேயர்ஸ், சம்ஸ்காரங்கள், இதெல்லாம் அந்த இன்னர் growth வரத்துக்கான ஒரு வழிமுறை. In our samskaram, in our culture, continuously it's a prayerful culture. Right, for a child, even while it's in the womb, there are a lot of prayers to it. As it is born, there are again prayers to it. Then immediate samskarams, there are prayers to it. It's ear boring ceremony, again there are samskarams, prayers to it. So totally in our culture, it's full of prayers. So only one point, your mind, maturity mind வேணும். Why? Because every person, வேதா சொல்றது ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராஹா, ஒவ்வொரு மனுஷனும் அமிர்தத்து வாய்ந்தவர்கள், தெய்வீகம் உள்ளவர்கள். நம்ம பாடி மைண்டு அது ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல போகலாம், ஆனா நம்ம சாஸ்வதமானவர்கள், தெய்வீகம் நமக்குள்ளறையா இருக்கிறது. அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துறதுக்கு மைண்ட் ரெடியா இருக்கணும். So all these that are there in our culture, everything is only one focus is to have a high maturity of the mind. The Vedas proclaim, or the Vedas call Shrunvantu Vishve Amritasya Putraha. It declares that each one of us here are divine. It is, everyone is a divine being. So the body, mind that we have, it may come, it may go. However, the aim of the Vedas is to bring about the divinity in each one of us. So the divine, so divinity unmanifest formula இருக்கிறது. அது manifest பண்றதுக்கு from childhoodல இருந்து religious lifeல இருந்து spiritual lifeக்கு நிறைய exercise கொடுக்கறது our culture. The divinity that is there, it is, the whole culture is focused on bringing the divinity to manifestation from its current unmanifest form. So the entire religious activities is to manifest the divinity in each one of us. அதனால கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஒரு பழமொழி இருக்கிறது. சோ கோயில் நமக்கு ஒரு முக்கியமான சத்சங்க பிளேஸ். அதுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ், ட்வைஸ், அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆவது நம்ம மீட் பண்ணி இங்க நம்ம வந்தோம்னா நம்மளுடைய மைண்டு கூல் ஆகும். நம்ம மார்க்கெட் போவோம். அது என்ன மார்க்கெட்? அது வால்மார்ட். அதுல போவோம். அது வீக்லி மந்த்லி ஒன்ஸ் ஆவது போயிட்டு வந்துருவோம். அட்லீஸ்ட் அதே போல அதுக்கு ஈக்குவலண்டா கோயிலுக்கு வரமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் டபுள் த டைம் போகணும். தென் தேர்ட் ஸ்டேஜ் ஃபுல் டைம் போகணும். இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். So all this, so Swamiji says all of us should, there's a Tamil saying which says that you should not stay in a place where there are no temples. Gudi illa chotlo undakadadu ane oka saying undi Tamil lo. Telugulo daniki equivalent unda telidu. So em cheyalante manam andaru temple ki raavali. Everyone should visit the temple at least once in a month, once in a week, or once in a month. Swamiji says we will definitely go to Walmart at least once in a week or once in a month. We will go to Walmart. Similarly, we should start with ensuring that we equal the number of times that we go to Walmart to number of times going to temple. Then slowly we should see that we double the number of times going to temple. Then again increase it further, and almost we should get to a full-time stage. Got 3 stage. So next, இந்த சத்சங்கம் இப்ப நம்ம கூடுறோமே, இந்த மாதிரி சத்சங்கம் நம்மளுடைய மனசு, உடம்பு, வாழ்க்கை இதெல்லாம் ஹார்மனி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம தொலை தூரத்துல இங்க வந்திருக்கோம்.
நம்ம எல்லாரும் சேர்றதுக்கு இது ஒரு சௌரியமான விஷயம். அதனால சங்கராச்சாரியர் சொல்றாரு, சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவ ஜீவன் முக்தி அப்படின்றார். அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் சத்சங்க வெரி இம்பார்ட்டன்ட். Today we are all here for the satsang. So these kind of satsang held frequently, they'll bring about harmony between our life, our mind and body. So Shankaracharya quotes a sloka. It says satsangatve nitsangatvam, nitsangatve nirmohatvam, nirmohatve nischalatatvam. So we should all be constantly in satsang. So இந்த சத்சங்கத்துல நாம ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அது ஸ்ரீராம ஸ்தோத்திரம். ரொம்ப ஸ்மால் ஸ்தோத்திரம், ரொம்ப இனிமையானது, எளிமையானது, சின்ன ஸ்தோத்திரம். அதை பத்தின அர்த்தத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் நம்ம மீனிங் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். Today the subject of the satsang will be Rama Sthothram. It is a small stotram. First we will learn this stotram from Swamiji. Then one by one we will go into the meaning of it. நான் சொன்ன பிறகு ரிப்பீட் பண்ணுவோம். Repeat after Swamiji. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய சீதாய ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ஆபதாபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஆர்த்தானமார்த்திஹந்தாரம் பீதானாம் பீதநாசனம் தசதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். சன்னத்த கவச்சி கட்கி சாபபானதரோ யுவா கச்சன்மமாக்ரதோ நித்யம் ராம பாதுசலக்ஷ்மணः. நமः கோதாண்டஹஸ்தாய சந்தி கிருதச்சராய ச கண்டிதா கில தைத்யாய ராமாய பன்னிவாரினே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. அக்ருத பிருஷ்டதச்சைவ பார்ஷ்வதச்ச மகாபலோ ஆகர்ணபூர்ணதன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ. ஆபதாப அபகர்த்தாரம் தாதாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். அப்படி சொல்றோம் முதல் ஸ்டான்ஸா. இது வெரி யூஸ்ஃபுல் ஸ்தோத்திரம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்கு, பிரச்சனை. ஒன்னு பாடியில ப்ராப்ளம் இருக்கு, இல்ல மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, ஆர் ஹெல்த் ப்ராப்ளம், வெல்த் ப்ராப்ளம், ஒண்ணுமே இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கிறது, சரௌண்டிங்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்,
மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ப்ராப்ளமே ப்ராப்ளம். ஒரு குழந்தை சொல்லிட்டு இருந்தேன், 2 குழந்தை பேசிட்டு இருந்தேன், ரொம்ப டென்ஷனா இருக்கேன்டி அப்படின்னு. அதுக்கு என்ன டென்ஷனோ? செகண்ட் கிளாஸ். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் டென்ஷன் டென்ஷன் ப்ராப்ளம். சோ இந்த ப்ராப்ளம் ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த ஸ்தோத்திரம் ஒரு கவச்சம். அதனால குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிம்பிள் எளிமையா இருக்கிறது. அதனால சொல்லக்கூடிய ஒரு ராமர் ஸ்துதி. இதுல என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அகம் ஸ்ரீராமம் பூயஹா பூயஹா நமாமி. நமாமி நமஸ்கரிக்கிறேன், நமஸ்கரிக்கிறேன். பூயஹா பூயஹா எப்ப நமஸ்கரிக்கிறேன்? திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன், மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன். யாரை? ஸ்ரீராமம். சோ ராமனை அகம், நானு ராமனை தினசரி திரும்ப 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 நமஸ்கரிக்கிறேன் அப்படி சொல்றாரு. சோ அதனால இது வந்து இதுல கிருஷ்ணர் வந்து கீதையில சொல்றது வந்து சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ் திருடவ்ருதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. நித்யயுக்தா உபாசதே. ஈஸ்வரனை எப்படி கும்பிடணும் அப்படின்னா, அவரு ஃபுல் டைம் ஃப்ரீயா இருக்காரு, நம்ம தான் பிஸியா இருக்கோம். ஓகே, எப்பவுமே பகவானை வந்து கையில கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ப்ராப்ளம் சால்வ். ஓகே, அதனால இது முன்னாடியே கிருஷ்ணரை வச்சுட்டே துக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கான். ரொம்ப பேத்தட்டிக் அது. கிருஷ்ணர் முன்னாடியே இருக்காரு, எவ்வளவு பெரிய ஆளு, எல்லாத்தையும் கேட்டதை கொடுப்பவர் கிருஷ்ணர். அவனை வச்சுட்டே கூட துயரம் இருக்கணும். சில பேருக்கு எவ்வளவு பண்ணினாலும் ஒரு துயரம் பட்ட ஒரு ஜாலியா இருக்கும். அப்படி ஒரு ஜாலி சில பேருக்கு. இந்த பழைய பாட்டு இருக்க, சினிமா பாட்டு, அத பாடி அதுல இருந்து ஒரு கண்ணீர் மல்க மல்க கேட்பான். எப்ப பார்த்தா ராத்திரி 11 மணிக்கு. அப்படி ஒரு குரூப் இருக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் துக்கத்தை கட்டின்னு அழாம இந்த ராமனை, இந்த கிருஷ்ணனை, தெய்வத்தை நீ எப்பொழுதும் கும்பிடணும், வணங்கணும் அப்படின்னு சொல்றது. First sloka, Shri Rama. So everyone here has some kind of a problem or the other, either at body level or the mind level or at the health level, wealth level, circumstances level. Some kind of problems everyone has. Right from childhood to adult people, big people, we have problems. Swamiji quotes an example of a small kid. It says, I have a lot of tension. I don't know what tension that small kid has. So this stotram, therefore Swamiji says, is relevant right from a child to big grown-up people like us. So it starts with Aham Shri Ramam Bhuyo Bhuyo Namamiham. I prostrate to Lord Shri Rama again and again. In Gita, Shri Krishna says, Nitya Yukta Upasate. So I shall constantly think and pray to Lord. So how is it possible? Swamiji says, just having Krishna before him, one fellow was very sorrowful. It was Arjuna. So just with having Krishna beside him, still he was sorrowful. Swamiji also quotes of some people who, they'll always want to be sorrowful. They'll listen to some old songs which are like very sad songs and they start crying, and somehow they will be sorrowful. So this sloka, this Rama Sthothram is very very relevant to remove away all the sorrows. இந்த ஸ்தோத்திரத்துல நான் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு வந்துட்டேன். பிகாஸ் இன்னைக்கு நான் சத்சங்க வந்துட்டேன். இனிமே என்னுடைய growth, இன்னர் growthக்காக நான் அயராது பாடுபட போறேன். ஓகே, சோ அவுட்டர் growth ஓரளவுக்கு சஃபிஷியண்டா எனக்கு இருக்கிறது. இனி நான் என்னுடைய டைம்ல நான் இன்னொரு growthக்கு மேக்சிமம் நான் ஷிஃப்ட் பண்ண போறேன் என்னோட லைஃப. அதுக்காக ஓ ஈஸ்வரா, சோ என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எவ்வளவு தூரத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, நான் இன்னர் growth போகும்போது அவுட்டர் growthல நீங்க இங்க யுஎஸ் வந்த பிறகு எத்தனை கஷ்டப்பட்டிருப்பீங்க. பிகினிங் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டம். சோ பல விதத்துல நீங்க போராடி இப்ப சக்சஸ்ஃபுல்லா சர்வேல் ஆயிருக்கீங்க. இது எத்தனை கஷ்டமோ அது போல 100 டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னர் growth. அதுக்கு பகவான் வந்து வில்லேந்திய ராமன் என்னை சுத்தி இருக்கணும். அவர் எப்பவுமே வந்து எப்படி
விஸ்வாமித்திரருடைய யஜ்ஞம் காப்பாத்துறதுக்காக ராம லக்ஷ்மண இப்படி கிராஸ் பண்ணி போவாங்க. அங்கேருந்து அவன் வருவான், இங்க இருந்து இவர் போவார். அப்படி அந்த யஜ்ஞத்தை எப்படி காப்பாத்தினியோ, என்னுடைய லைஃப் ஆகிற இந்த யஜ்ஞம் இது சரியா ஆகிறதுக்கு, அந்த மோட்ச பதத்தை நான் அடையறதுக்காக நான் முயற்சி பண்றேனே, அந்த யஜ்ஞத்தை காப்பாத்துறதுக்கு நீ ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆபதாம் அபகர்த்தாரம். ஓகே, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஆபத்துக்கள், ஆபத்து இருக்க பலவிதமான ஆபத்துகள், அன்பிரடிக்டபிள் லைஃப். ஓகே, எது எப்போ என்ன நடக்கும் யாருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால நீ எப்பொழுதும் என்னை காப்பாத்துறதுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, என்னுடைய முன்னாடி இருந்து நீ காப்பாத்தின்னு இருக்கணும். Now, having come to this satsang, having being part of this satsang, it's clear that we all have decided that from outer growth we want to proceed into the inner growth. That is, we are entering into spirituality. Therefore, oh Rama, you protect me. Why? Because we all know Swamiji says, having come here first to develop our outer growth, all the comfort and living, earn money, we would have faced a lot of challenges, lot of problems in this new country at that point of time. Now, when we are starting or beginning our journey for the inner growth, the obstacles will be manifold, more than what we actually had for outer growth. So, like how you, Rama, protected the yajna up and down, walking up and down, being in front of the yajna, back of the yajna, you protected the yajna. Much in the same way, protect my life towards this inner growth, this life of me, which I have taken as an yajna. So you protect me. Protect me from what? One is apadam. Apadam means unpredictable events. There are a lot of unpredictable events that we have to face. So, oh Rama, you be before me, behind me, everywhere, and protect me. So, பக்தர்களை கிருஷ்ணர் நாலா பிரிக்கிறார், 4 விதமான டைப்ல பிரிக்கிறார். எப்படி 4 வித டைப்? நம்ம எந்த டைப்ல வரோம்னு பாருங்க. சோ சதுர்வேதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதி நோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசு ஆர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. ஆர்த்த பக்தா, அர்த்தார்த்தி பக்தா, ஜிக்ஞாசு பக்தா, ஞானி பக்தா. ஓகே, ஜிக்ஞாசு பக்தன் ஈஸ்வரன் நிஜமா இருக்கிறாரா இல்ல. சியேட்டல் நாங்க போயிருந்தோம், ராத்திரி போய் சேர்ந்தோம், மிட் நைட். அங்க ஒருத்தர் வந்தாரு எங்களை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக. ஓகே, அவருக்கு மைண்ட்ல ஒரு சர்ச், இத்தனை நாள் கும்பிட்டு இருக்குமே அந்த சுவாமி இருக்கிறாரா இல்லையா சுவாமிஜி, அப்படி கேள்வி. நான் சொன்னேன், இப்போ லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு வரணும், அது நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இருக்கிறாரா இல்லையா உனக்கு காட்டுறேன் நான். நாளைக்கு ஆபீஸ் இருக்கு சுவாமிஜி, ஆபீஸ் லீவ் போட்டாதான் காட்ட முடியும் அப்படின்னு. இல்லைன்னா உனக்கு அவ்வளவு அர்ஜி இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு. பட் வெரி சின்சியர்லி குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சித்தார்த்தன் பேர் வச்சிருக்காங்க, பியூட்டிஃபுல் நேம். அதுக்கப்புறம் சத்சங்க அட்டன் பண்ணிட்டு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போனார். ஓகே, சோ இதுக்கா ஜிக்ஞாசு பக்தா, வெரி ரேர். இந்த ட்ரிப்லயே ஒரு வெரி ரேர் பர்சனாலிட்டி. ஓகே, ஞானி பக்தா அது சொல்ல முடியாது, நான் ஞானின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் நீங்க அடைஞ்சிட்டீங்களா, நான் அடைஞ்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா அது அடையலன்னு அர்த்தம். ஓகே, நான் அடையலன்னு சொன்னேன்னா உனக்கு புரியுதா? இந்த என்லைட்டன்ட் மாத்திரம் நான் அடைஞ்சிட்டா நீ கண்டுபிடிக்க முடியாது, நான் அடைஞ்சிட்டேன்னு சொன்னிட்டா நான் அடையலன்னு அர்த்தம். புரியுறதுல? அந்த மாதிரி டிஃபிகல்ட் டாபிக் அது, வெரி டிஃபிகல்ட். அதனால ஞானி பக்தன் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஞானியை தவிர ஞானிக்கு வேற யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. இவருக்கு ஞானியா இருப்பாரோ நீ கண்டுபிடிக்க முடியாது, அஜ்ஞானி ஞானியை கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் பாசிபிலிட்டி இருக்கிறது, நாம ஞானியான பிறகு அவர் ஞானியா அஜ்ஞானியான்னு கண்டுபிடிக்கலாம், அதுக்கு அவசியம் இருக்காது. ரொம்ப பேத்தட்டிக் என்னன்னா ஞானி தான். மீதி சப்ஜெக்ட் எல்லாம் அடைஞ்ச பிறகு எம்ஏ எம்எட் டாக்டரேட் எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம சப்ஜெக்ட்ல. இது மாத்திரம் ஞானி அடைஞ்ச பிறகு ஐ எம் ஞானி அப்படி போட்டுக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட். இது போட்டுனா ஞானி கிடையாது, பிக்கெஸ்ட். அப்புறம் ஞானி விட்டுருவோம் நம்ம. ஜிக்ஞாசு பக்தன்னு சொல்லிட்டேன். அர்த்தார்த்தி பக்தனா என்ன அர்த்தம்னா, சோ பாடியில பெயின், பிசிக்கல் பெயின், மென்டல் பெயின், ராகுகால பெயின், ராகு கேது வாஸ்து, சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது.
இதெல்லாம் ஆர்த்த பக்தா. அர்த்தார்த்தி பக்தான்னா ப்ராப்ளம், ஜாப் ப்ராப்ளம், பண ப்ராப்ளம், போட்ட எப்படி இல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்ல போட்டதெல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிற பினான்சியல் ப்ராப்ளம். அந்த பினான்சியல் ப்ராப்ளத்துக்காக சுவாமி கும்பிடுறது. முன்னாடி ஆர்த்த பக்தன்றது பாடி பெயின் வியாதியெல்லாம் வராம தடுக்கிறதுக்காக, ஆபத்தெல்லாம் தடுக்கிறதுக்காக கும்பிடுறது. ஓகே, ரெண்டு விஷயத்தை தான் மெஜாரிட்டி கும்பிடுவோம். ஓகே, ஒண்ணு எனக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வரக்கூடாது, அதற்காக சுவாமி. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆனா பினான்சியல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு இல்ல ப்ரொடெக்ட் பண்ணு, அதுக்காக சுவாமி கும்பிடுவோம். ஓகே, மூணாவது குரூப் இருக்கு, இந்த கும்பிடுற சுவாமி இருக்கிறாரா இல்லையா அப்படி கொஸ்டின் சுவாமியை கேள்வி கேட்கறது. அப்படி வரவங்க ரொம்ப ரேர். அப்படி வரும்போதே பயமா இருக்கும், ஏய் சுவாமியை போய் கேள்வி கேட்டா ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, அவர் இருக்காரா இல்லையான்னு அவரு கேட்டது ப்ராப்ளம். அது ஸ்பிரிச்சுவல் பாத். முன்னாடி ரிலிஜியஸ் பாத் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இப்ப என்ன சொல்றன்னா ஆர்த்த பக்தா அர்த்தார்த்தி பக்தா, இங்க எல்லாத்தையுமே ராமன் நீக்கிடுவார். ஆபதாம் அபகர்த்தாரம், எல்லா விதமான ஆபத்துக்களையும் அவர் நீக்கிடுவார், எல்லா விதமான செல்வத்தையும் கொடுக்க போகிறார். Lord Krishna divides bhakta into four: Artha Bhakta, Artharthi Bhakta, Jignasa Bhakta, Jnani Bhakta. In Seattle, Swamiji had a very unique experience, very different one. At night around midnight, close to midnight, there was a person who picked up Swamiji and brought at home, and in the night he was asking a question, is God really there? Swamiji said, it's too late in the night now, so probably you go back and come tomorrow morning. Then he said, I have office. Okay, but you have office, okay, but if you have the urge to know the answer, you leave office and come. And he did that. He sacrificed his office, he came, and then he got a very good clarity on that subject, and he left. And Jnani Bhakta, about Jnani Bhakta, nobody can say how he will be. And Swamiji also had a unique experience today about enlightened persons. It was a short discussion. So there Swamiji also said, if you are enlightened and you say that you are enlightened, you are not enlightened. The enlightened person will not call himself enlightened person. The unenlightened person, the ajnani, cannot find out a enlightened person. And once if somebody is enlightened, one becomes a jnani, he alone will know whether he is a jnani or not. At that time he will not have any purpose to call himself a jnani. So Swamiji says, unlike other courses like MA, PhD, etc., once you complete it, you can actually put behind your name. But this jnani status is a status that nobody can actually put behind it. The other two categories that Swamiji is telling is Artha Bhakta and Arthartha Bhakta. Artha Bhakta is somebody who just prays to give more health, more money, etc., to remove all his problems. Artharthi Bhakta is a person who wants to just maintain whatever it comes and asking to protect from all the loss, etc. So here Shri Rama removes all kind of apat, that is all the problems that can come to an artha and arthartha bhakta. All that problem will be removed and he will bestow prosperity on all. So ஆபத்தாம் சர்வ அபகர்த்தாம், ஆபத்துக்களை நம்முடைய ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்றது மாத்திரம் இல்ல, அவரை நம்ம வணங்கினோம்னா உள்ளத்தோட நமக்கு என்ன கொடுப்பாராம், சர்வ சம்பதாம் தாதாரம், சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார். நாங்க சிகாகோ வரும்போது ஜனவரியில டிசைட் பண்ணினோம் சிகாகோ வரதா, அங்கதான் சிடி வெளியிடுறதா நாங்க முடிவு பண்ணினோம். ஓகே, எல்லாரும் கேட்டாங்க சிகாகோல யாரு தெரியும், ஒருத்தரும் தெரியாது அப்படின்னு. அப்ப யார்கிட்ட வெளியிடுவீங்க? இல்ல விவேகானந்தர் வழிகாட்டுவார். அப்படி வழிகாட்டுவாரா? ஒருத்தரையும் தெரியாது. அதுக்கப்புறம் மார்ச்ல ஒருத்தரை அனுப்பிச்சு வச்சோம், நீ போய் சிகாகோ சர்வே பண்ணு அப்படின்னு. போனா யாராவது தெரிஞ்சா தானே. இங்கிருந்து பிளைட் பிடிச்சி சிகாகோ தெருவில் நடந்து அங்க ஒரு ராமர் கோயிலுக்கு போனோம். ராமர் கோயிலுக்கு போய் ஒரு $51. ஓகே, $51. நம்ம என்டையர் யூஎஸ் ஸ்டைல் $20 தான் புழக்கத்திலே கையில வச்சிருக்காங்க நிறைய பேர். இந்த $500 இருக்காது போல இருக்கு. நம்ம ஊர்லயாவது $500 நிறைய ஒரு கட்டுக்கட்டா இருக்கிறது. இந்த ஊர் தரித்திரம் $20 தான் இருக்கிறது. மொத்தமே புழக்கத்திலேயே $20 தான் இருக்கிறது. நான் சர்வே பண்ணிருந்ததுல தெரிஞ்சது. ஓகே, சோ எனிஹவ் இவ மெட்ராஸ்ல இருந்து வந்ததுனால
சோ $51 வந்து கோயில்ல உண்டியில போட்டு, ஏ ராமா இந்த சிகாகோ ஃபங்க்ஷன் நீ தான் உன் பொறுப்பு அப்படி சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தான். அவ்வளவுதான் ஏற்பாடு. புரியுதுதான். நெக்ஸ்ட் இன்னைக்கு சிகாகோ 23rd அன்னைக்கு 110-15 பேர் வந்திருந்தாங்க. அரௌண்ட் த வேர்ல்டு 15 பேர் வந்திருந்தாங்க இன்வைட்டிஸ். அவங்களுக்கு தங்கறதுக்கு சோ வேண்டிய ரூம்ஸ், பிக்கப், டிராப், ஃபுட், அகாமடேஷன் எல்லாமே அந்த ஊர்ல செஞ்சு கொடுத்தது. இதெல்லாம் ராமர் பண்ணினார். புரியுதப்போ பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். புரியுதா? அதனால சர்வ சம்பதாம் தாதாரம். ஓகே, எல்லாருக்கும் வேண்டிய எல்லா விதமான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட், ராயல் ஃபுட், ராயல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தார் ஸ்ரீராமர். சர்வ சம்பதாம் தாதாரம். அதனால யார் யாருக்கெல்லாம் பணம் இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் வேணும், நிறைய பணம் வேணும், அவங்க எல்லாம் இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பா சொல்லணும். How is he Sri Rama? Sri Rama is Sarva Sampadam Datar. Anni sampatlu istarannamata. So Swamiji takes example of the great Chicago function that happened just now. In the month of January, Swamiji decided that the entire Swami Vivekananda's 150th Jayanti will be celebrated all throughout the year, and the CD of that will be released in Chicago in the month of September. Somebody asked Swamiji, whom do you know in Chicago? Swamiji said, we don't know anybody. Absolutely nobody. Literally nobody. Then in the month of March, Swamiji sent one of his students, and he also didn't know anybody in Chicago. He just walked in the streets of Chicago. Then he went to the Rama temple there, and he paid a $51 donation there. And after paying that, he prayed to Rama that this function should go on well, and he came back. So, but today, the magic thing is, on 23rd of September, this last Sunday, what happened is 115 people all over the world came to Chicago. The function went on very well, including 20 people across various states in the United States. They had come there. Their stay, their pickup, their drop, their food, all their arrangements were made. And all this, Swamiji says, was given by Lord Sri Rama. That is the power of Sri Rama. So whoever wants anything will be given by Lord Sri Rama. சர்வ சம்பதாம் தாதாரம். சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார் அவர். பணம் எதற்கு சம்பாதிக்கணும்? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கொடுக்கறதுக்காக. நம்ம நிறைய பேர் வந்து ஏதாவது போட்டுக்கிட்டு வச்சுக்கிறதுக்காக இல்ல. சோ வேதா சொல்றது நிறைய ஏன் சம்பாதிக்கணும்னா நிறைய கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். அதுக்காக நிறைய சம்பாதிக்கணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கும். பட் வேதா சொல்ற கான்செப்ட் அப்படி கொடுக்கறதுனாலையும் நம்முடைய மைண்ட வந்து, இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி முடிச்சோன்னா குருதட்சிணா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த குருதட்சிணா சிஸ்டம் என்ன சிஸ்டம்னா, நமக்கு எந்த விதமான ப்ராஜெக்ட் ஒர்க்கு கிடையாது. ஓகே, சோ அப்ப எதுக்கு காசுன்னா, நமக்கு பைசா வந்து கொடுக்கணும்ன்ற பாவனையை ஏற்படுத்துறதுக்காக நம்மளோட கல்ச்சர்ல அது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இது எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். சோ எனி சாதுஸ் சத்சங்க பண்ணிச்சா நம்ம கொடுக்கணும். அங்க நம்ம கோயில்ல போடுற மாதிரி, இப்ப கோயில்ல போடுறது ஒரு மெத்தட். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கேயே நிறைய பேர் போட மாட்டான். ஓகே, அங்க போடுறது ஒரு விதமான செல்ஃபிஷ் இருக்கும். அங்க என்ன, சோ பகவான் ஒரு மேட்ச் பண்ணிருப்பான், இதெல்லாம் நடத்தினா இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு. இப்ப சத்சங்கத்துல கொடுக்கறது இருக்க, அது என்டையர்லி இன்னும் இன்விசிபிள். ஓகே, இவரு சுவாமிஜி கிட்ட கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அப்படி நிஷ்காமியமா பண்ணிட்டோம்னா அதனுடைய ரிசல்ட் என்னன்னா நமக்கு சித்த சுத்தி கொடுக்கும். தேர்ஃபோர் நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஐயோ ராமா, எனக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடு. Sri Rama will give all kinds of sampati to you. Now, why should we earn money, more money, lot of money? Swamiji says one should earn more money, not to hold on, but to give. So, it is a totally different dimension. You should earn money to share with others. This is also the vision that is being given by the Vedas. Now, just after this function, we will have a Gurudakshina Sampradayam. The Gurudakshina Sampradayam is not that that money is going to be used for a specific purpose or somebody is dependent on that money. It is more to create the practice of giving. Whenever a sadhu, sannyasi comes and there is a satsang that happens, there is a concept of Gurudakshina. So this is in the culture. Whenever we go to that
kind of satsang we must give. We must also donate, we must also give in the temple hundis. Many people do not do that also. But when we put in temple hundi, there is some background to it. We just think that, if this thing happens or this thing happens, I'll give you so much. So those kind of calculations happen in the temple hundi. Giving to a sadhu sannyasi is totally without any desire. You don't have anything attached behind it. You give it just nishkamya. Nishkamya means without any particular expectation out of it, you give it to it. So if that kind of nishkamya Gurudakshina is given, then all it will lead to a lot of mental purity. இப்போ ராமரை கேட்கிறோம், நிறைய ஐஸ்வர்யம் கொடு, என்னுடைய அப்ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் தழங்கணும்னா அப்ப அவருக்கு ஒரு ஸ்துதி பண்ணணும். எப்பேற்பட்ட ராமன் அப்படின்னா, ராமர் எப்பவுமே முன்புருவலோட இருக்கவர், சிரிச்ச முகம் அவருக்கு. ஓகே, சாந்தமான முகம். ராமர் கோவப்பட்ட ராமரை பார்க்க முடியாது. ஓகே, இருக்கும் கோபம். லக்ஷ்மணன் கோபத்தோடு இருப்பான். ராமர் அன்று அலர்ந்த செந்தாமரை பூ போன்ற முகத்தை உடையவன், குளிர்ச்சியான முகம் உடையவன். அதனால ஸ்ரீராமம் சொன்னாலே ராம்னு அந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த ராம்னு இருக்கிற பேருக்கு என்ன தெரியுமோ, ராம்ல இருந்து தான் ரம்மு வந்தது. தெரியுமா உங்களுக்கு? ரம்மு ஒரு பெக் அடிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, போதை ஏறும். புரியுதா? அது போல ராமனை சொல்ல 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 ஆனந்த போதை ஏறும். ஓகே, ஆனந்தம். ராமன் மீன்ஸ் ஆனந்தம். ஸ்ரீராமம் அவன் எப்படிப்பட்ட லோக அபிராமம். லோக அபிராமம்னா அவனுக்கு எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு, நீ காட்டுக்கு போனா நமக்கு இங்க இருந்து இருக்காத, இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு போ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அபிராமம் இருக்கும் நம்ம முகம், கடுன்னு இருக்கும். புரியுதா? அதனால இவனுக்கு எப்படி இருக்கும்னா அபிராமம். ஹையர் லெவல் போஸ்ட் கொடுத்தாலும் அபிராமம், லோயர் லெவல் போஸ்ட் கொடுத்தாலும் அபிராமம். அப்படி ஸ்மைல் ஃபேஸ்ட் அந்த ராமன். அந்த ராமனை, நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற ராமனை அகம் பூயகா பூயகா நமாமி, மீண்டும் மீண்டும் நான் நமஸ்கரிக்கிறேன். Now, when we go and ask something to Lord Rama, first thing is we need to praise him. So, what is the praise here? Rama is the embodiment of happiness. The word Ram, Swamiji says, the word Ram also came from Rama. So, what kind of Rama is? He is Lokabhiramam. Okay, Rama was called and asked to go to the forest. Then he was not at all sad, or his face did not change. He was the same, his face was like a lotus, a full flowered lotus. So he went. If suppose we are asked to move out of this place and go to a place where it's almost like a forest, then we can imagine how it is, how our face will be, or our state of mind will be. So Rama in that aspect is the bestower, or is the embodiment of happiness. ஆர்த்தானம் ஆர்த்தி ஹந்தாராம் பீதானாம் பீதநாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். செகண்ட் ஸ்டான்ஸா, அகம் தம் ராமச்சந்திரம் நமாமி. ராமச்சந்திரம், ராமஹா சந்திரஹா இவ ராமச்சந்திரஹா. அப்படின்னா என்ன? ஆனந்தம், ராமன்னா ஆனந்தம், சந்திரஹா சந்திரன்னா குளிர்ச்சி. அவனுடைய கண்கள் இருக்க குளிர்ச்சி புரிஞ்சு. சில பேர் சுடு சுடு சுடுன்னு பார்ப்பாங்க, அப்படியே பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். சில பேர் அவங்க பார்த்தும் போதே ஒரு இனிமையான ஒரு சுபாவம் இருக்கும். ஓகே, அதனால நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும்னா, ராமரை பார்த்துட்டு அந்த ஃபேஸ் கொண்டு வரணும். அப்படியே அந்த ஃபேஸ்க்குள்ள நீங்க இமேஜினேஷன் பண்ணி அந்த ஸ்மைல் எல்லாம் பண்ணீங்கன்னா அங்கங்க பிளட் சர்க்குலேஷன் போகும். கரகரன்னு இருந்து வச்சுங்க, பிளட் எல்லாம் உறிஞ்சிடும். ஓகே, சீக்கிரம் வயசாயிடும். புரியுதா? கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வயசாயிடும். நீங்க ஸ்மைல், மலர்ந்த முகமே வாழ்க்கை இன்பம். அதனால ராமர் மாதிரி எப்பயுமே சார்மிங் ஃபேஸ், சியர்ஃபுல் ஃபேஸ், எப்பயுமே லாஃபிங் இருக்கணும், அந்த புன்முருவலோ இருக்கணும். எவ்வளவு துயரம் வந்தாலும் இவர் ஃபேஸ் சார்மிங்கா இருக்கணும். இது ஒரு சீக்ரெட் அது. ஓகே, அதனால அப்பேற்பட்ட ராமச்சந்திரனை நமாமி, நான் வணங்குகிறேன். Next stanza. So, Swamiji takes example of some people who keep staring at you. They see you in such a way that you will become afraid looking at it. But Rama is Ramachandram. Rama means happiness. Chandra means like
the moon. So he is so blown, and his face is so glowing that it is always cheerful. So Swamiji says always one must be cheerful, one must be smiling face, and you should never give up on the cheerful face. சரி, இப்ப ராமனுக்கு என்ன ஜாப் அப்படின்னா என்ன ப்ரொடெக்ட் பண்றதுதான் அவனுடைய வேலை. ஏன்னா நான் இப்ப செல்ஃபிஷா இல்ல, நான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டேன். அதனால என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்க பலவிதமான ஆபத்து இருக்கு. அதெல்லாம் எவ்ரி டைம் அவன் தான் என்னை காப்பாத்தி ஆகணும். அவன் பொறுப்பு. இப்போ புரியுதா? நம்ம எப்ப தர்மத்துல வந்துட்டோமோ, எப்ப மோட்சத்துக்கு பாதை தேர்ந்தெடுத்துட்டோமோ, அது பகவானுடைய பொறுப்பு. அதனால ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம். ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம்னா சில சமயம் தர்ம சங்கடமான இது வரும். இப்ப நான் சத் சங்கத்துக்கு வரதா, குழந்தைய பாத்துக்கிறதா, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப எதை பாக்குறது? இப்போ குழந்தைய பாத்துக்கிறது ஒரு டியூட்டி இருக்கிறது, சத் சங்கத்துக்கு வரதுக்கு ஒரு டியூட்டி இருக்கிறது. இது மாதிரி தர்ம சங்கடமா இருக்கும். சில சமயம் ஆபீஸ்ல சிக்கல் வரும். அந்த சிக்கலை இப்ப 2 நாள் சத் சங்கம், நமக்கு 2 நாள் ஒர்க் ஷாப் நடக்க போறது. ஓகே, சாட்டர்டே சண்டே. அந்த 2 நாள் ஒர்க் ஷாப்ல என்டையர் கீதா 700 ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் நம்ம பண்ண போறோம். இது லைஃப் ஒன்ஸ். ஓகே, சோ 700 ஸ்லோகத்தையும் பகவான் கிருஷ்ணா எப்படி சொல்ல போறார், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஜர்னியை எப்படி கொண்டு போகணும், அப்படி கைட் பண்ண போறார். இது ஒரு ரேரஸ்ட் ஒர்க் ஷாப். ஓகே, அந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் வரணும்னு டிசைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். டிசைட் பண்ணனா ஒரு ப்ராப்ளம் வராது. ஓகே, நீங்க பாட்டு ஆபீஸ் போயிட்டு ஆஸ் யூஷுவல் இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்களோ, 5 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணீங்க. ஒரு நாள் செத்து போயிடுவோம். புரியுதா? ஆமா, யார் சாஸ்வதமா இருக்காங்க? ஓகே, 40 வருஷமா 50 வருஷம் 100 வருஷம் மேக்சிமம். அதனால கண்டிப்பா செத்து போயிடும். பட் இந்த சத்சங்க கேட்காம செத்து போயிட்டேனே, 80ல அந்த கூப்பிட்டாரு அந்த சுவாமியாரே, போயிருக்க கூடாது, என் புத்தி என்ன சொல்றது? இப்போ அன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் லீவ் போடாம நான் போயிட்டேனே, அப்படிலாம் வேதனைப்படும். புரியுதா? இது தர்ம சங்கடமான சிக்கல். இந்த மாதிரி சிக்கலை ராமன் அவிழ்த்து விடுவான். யாருக்கு? யாரு போகணும்னு தீவிரமா முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கு. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் சொல்றேன், ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம். Now, what is the job that Rama has? What does he do? Now, having come to the spiritual, now we all have come to the spiritual path. So, it is his duty to protect us now. Protect from what? In many places, we will have what is called as Dharma Sankatam. That is confusion. Which one is the right thing to do? That is called Dharma Sankatam. For example, should I come to the satsang today, or should I take care of my kids at home? Which one is more correct? Now, this weekend there's going to be a 2-day workshop in the Mahalakshmi temple. This 2-day workshop will cover the entire Bhagavad Gita in just these 2 days. The total Bhagavad Gita is presented there. Now, this is a once in lifetime opportunity. Should I take up this or go to office? This is again a question. Which one should I do? No, we all live a life. We all go to office. We have been doing this for a while now, and we keep running it and say we go to office and not go to the workshop. We keep running, and one day Swamiji says we will definitely die. Okay, that is something for sure. If not now, another 40 years, 50 years, or 100 years, we will die. Now, at the age of 80, we should we will repent. Oh, that one Swamiji came. He called me for Gita, but I did not go. Oh my God, what should I do? Now, from all these things, all this kind of confusions on what to do and what not to do, from these kind of confusions, Rama will free us. So I selected what is life, spiritual life, inner growth. அது நான் வரத்துக்கு ரெடி ஆயிட்டேன். இனிமே ராமனுடைய பொறுப்பு எனக்கு எல்லா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் பீதானாம் பீதி நாசனம். பயம் இருக்க, அதுல நமக்கு பயம் பெரிய சத்ரு. அது பல விதத்துல நமக்கு பயம் இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த இருட்டை பார்த்தாலே பயம் இருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் பயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூச்சரை பத்தி பயம் இருக்கும். அதுக்கப்புறம்
ஷேர் மார்க்கெட்ல போட்ட பணம் வந்து திருப்பி வந்துருமான்னு ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மேல ஒரு பயம் என்னன்னா, யாரெல்லாம் பொன் குழந்தை பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வரும் நம்ம இந்த ஊர்ல. ஓகே, நாளைக்கு ஃபியூச்சர்ல இது நான் சொல்றபடி கேட்குமா கேட்காதா அப்படி ஒரு பயம் இருக்கு. நியூயார்க்கு போயிருந்தேன் நான். இங்க எல்லாருமே நீங்க யங் பீப்புள். ஓகே, நியூயார்க்ல எல்லாமே ஓல்டு பீப்புள், எல்லாம் சஷ்டத்தை பூர்த்தி முடிச்சவங்க. ஓகே, அவெல்லாம் வந்திருந்தா. அதனால சொன்ன இந்த யங் பீப்புள்னா அவளுக்கு வந்து இந்த 10th +2 அது மாதிரி படிக்கிற யங் கேர்ள்ஸ் இப்பெல்லாம் அது சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேதுங்க சுவாமிஜி. அவங்களை எப்படி ஹவு டு டீல் அப்படி சொன்னேன். பெரிய பிக் கொஸ்டின் கேளுன்னு சொன்னேன். இதுதான் பெரிய கேள்வி. இந்த கேள்வியில தான் சூடே பிடிச்சது எல்லாருக்கும். அதனால இதெல்லாம் பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கிறது. நமக்கு பயம் இருக்கிறது. சோ ஃபியூச்சரை பத்தி நமக்கு பயம் இருக்கிறது. நம்முடைய ஃபியூச்சர், நம்ம இங்க வரும்போது நம்மளுடைய ஃபியூச்சர் பத்தி பயம் இருக்கும். இப்போ கல்யாணம்லாம் ஆகி குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தை படிச்சு ஒரு நல்ல கதியா நம்ம சம்ஸ்காரத்திலேயே இருக்குமா இல்ல வெளியில வந்து போயிடுமா அப்படின்ற ஒரு ஃபியர் எல்லாருக்கு. இது பாரத நாட்டிலே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, இங்க மாத்திரம் இல்ல, அரௌண்ட் த வேர்ல்டு இப்போ ப்ராப்ளம். ஓகே, அதெல்லாம் 15 வயசுக்கு தான் நம்ம குழந்தை. 15 வயசுக்கு பிறகு பகவான் அப்புறம் நீ வித்ராயல் பண்ணிக்கணும். பண்ணினா இவர டென்ஷன் ஆக முடியாது. இல்லைன்னா டென்ஷன் ஆகும். ஓகே, ஐபிபி ஏறிடும், பிபி எகிரிடும். ஓகே, அதனால வந்து எல்லா விதமான பயத்தையும் நாசமாக்கக்கூடியவர் ஸ்ரீராமச்சந்திரபுரம். Therefore, having come to this satsang, my selection is very clear. I am going to go towards inner growth. Now, it is now Rama's total responsibility to protect me from all types of problems. The other thing that Rama does, so we are talking on the topic what Rama does. The other thing is bhayam, bhayanashanam. What is the bhayam? Bhayam is, there can be lot of things. For some people, looking at, if it is dark, they are afraid. No, for some people, they would have invested in share market, so there is a fear whether the money will come or not. And in this country, people who have girl child, there is a different kind of fear. Now, this city, Swamiji says, is pretty young. In Swamiji visited New York, and there, the generation is pretty old. People who have crossed 60s. Their main question, their main fear was that how do we deal with the younger generation? How do we, take care of them? Will they listen to me or will they go away like this? So there is always a fear about future. So all these fear, Rama will destroy. பீதானாம் பீதநாசனம். நம்ம சும்மா இருப்போம். ஓகே, யாராவது ஒருத்தர் ரிலேஷன் வருவாங்க, இந்த ஜன்னல் தான் ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த கிச்சனை மாத்திருங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஓகே, ஏற்கனவே நமக்கு இன்செக்யூர் ப்ராப்ளம் இருக்கிறது. இதுல தான் அப்ப நமக்கு அப்பப்போ ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஓகே, ராகு கேது வாஸ்து கிரகம் சோ மெனி ப்ராப்ளம் இருக்கிறது, நமக்கு பயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு பயம் இருக்கு, அது என்னன்னா மரண பயம். ஓகே, நீங்க யாராகிட்டே போய் நீங்க செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிடுங்களேன், வாய மூடுறியா, வெள்ளிக்கிழமை அதுவுமா என்ன சொல்றீங்க அப்படி மரணம் சொன்னாலே பயம் இருக்கிறது. அந்த இது முன்னாடி எல்லாம் வந்து இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாராவது செத்து போனாங்கன்னா அந்த ஒரு இது வரும், லெட்டர் ஒண்ணு வரும், இந்த 15 பைசா கார்டு ஒண்ணு வரும். கடைசி அந்த ஒரு 4 பக்கம் ஒரு கருப்பு தடவி மை தடவி வரும். அதை பார்த்த உடனே அது வந்து மரண ஓலையாது, கிழிச்சு போடுன்னு கிழிச்சு போட்டுருவான். இடே யாரு செத்து போனா பாடுறா, அதுக்கு போலாமா வேண்டாமான்னு. எல்லா சாவுக்கு போக மாட்டோம் நம்ம. அதுலயும் ராகத்வேஷம் இருக்கிறது, நம்ம பிடிச்சவன் பிடிக்காதவன் இருக்கிறது, புரியுறதா? சாவு மேல நமக்கு ஒண்ணும் இல்லை, அதுலயும் நமக்கு துவேஷம் இருக்கிறது. அப்படி அந்த மரண பயத்தையும் போக்கக்கூடியவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. பீதானாம் பீதிநாசனம். பீதானாம் பீதிநாசனம். So we will be living a regular life. Suddenly one of our friends will come and he'll say that this window that is there in your house, I think this location is the problem. Somebody will come and say your location of the kitchen is slightly a problem. Then somebody will think of, we'll have this Rahu, Ketu, Vastu. There are hundreds of things which can actually fear us, and we keep fearing. Just Swamiji says, just go to someone and say that you will die one day. He'll say, shut up, today is Friday, don't talk like that.
So, and we commonly get this in those days. We used to get a card in the house. It's printed in black color and it has some black borders. The very arrival of that card creates fear in the house. Then immediately try to destroy that card. Then the father will shout, see, first see who was dead. Then based on who is dead, we will based on our likes and dislikes, we will decide whether to visit that death or not. So even in death there is likes and dislikes. So the point here is there is a lot of fear in and out. There is a lot of fear, including the biggest fear of death. Rama will destroy it. தசதாம் காலதண்டம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லு. அதாவது நமக்கு யார் எனிமி இருக்கிறாங்களோ, அது நமக்கு யாரும் எனிமி கிடையாது. நம்மள யார் எனிமியா நினைச்சு சண்டை போடுறானோ அவனை டிஸ்ட்ராய் பண்ணிடுவார் ராமச்சந்திர பிரபு. புரியுதா? அப்படி சொல்றாரு, திசதாம் காலதண்டம். அல்லது டிஸ்ட்ராய் பண்றதுன்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரை நமக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. நம்மளை யாரெல்லாம் விரோதமா பாக்குறானோ, நம்ம சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர், அவெல்லாம் நம்மள ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவாங்க. நீ ராமரை வணங்க, அவர் அஜாத சத்துரு ஸ்ரீராமர். ஓகே, அவருக்கு யாரும் எனிமி கிடையாது. நம்ம மனசுல இருக்க ராகத்வேஷம் நம்ம விட்டு போயிடும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு உள்ளுக்குள்ள எனிமி இருக்கிறது. இதெல்லாம் வெளியில இருக்கிற எனிமி. உள்ளுக்குள்ள இருக்க எனிமி அது ஸ்பிரிச்சுவல் பர்சன். எப்ப நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு ஜாயின் பண்ணிட்டோமோ, இன்னையில இருந்து நம்ம சத் சங்கத்துக்கு வந்துட்டோம் இல்லையா, யூ ஆர் த ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஏன்னா சாட்டர்டே சண்டே நம்ம வரப்போறோம். ஓகே, வந்து பாத்துறது ஒரு கை எப்படி இருக்குன்னு பாத்துறது அப்படி முடிவு பண்ணிட்டோம். அதனால என்ன ஆகும்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் எனிமி நமக்கு உள்ளர உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது ஷட் எனிமி, ஆந்தர சத்ரு. அதுக்கு பேரு காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய. இதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்றவர் ஸ்ரீராமச்சந்திர. எங்க ராமன் இல்லையோ அங்க காமம் கிடையாது. ஓகே, அதனால காம தகனகா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. நம்மளுடைய காமம் இருக்க ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னார் புத்தர். புரியுதா? எல்லா துன்பத்துக்கும் என்ன காரணம்? டிசைர் தான் காரணம். அந்த டிசைரை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியவர் ஸ்ரீராமச்சந்திர பிரபு. ஓகே, சோ இந்த தகாத ஆசை அடைஞ்சா இவன் ராவணேஸ்வரன் சீதையை அடையணும்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த தகாத ஆசை அவனுக்கு சீதையை கிட்டக்க கூட நெருங்க முடியல. என்னன்னோ ட்ரை பண்றான். அப்ப அவ பக்கத்துல இருக்க மந்திரி, நீ சீதையை அடையணும்னா ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுக்கு என்னன்னா, நீ ராமன் மாதிரி வேஷம் போட்டு போனேன்னா சீதையை கேட்ச் பண்ணிடலாம், அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். என்ன மண்டு, நான் ராஜா. ஓகே, நான் எல்லா வேஷம் போட்டு பாக்குறேன். ராமர் வேஷம் எனக்கு போட்டுண்டேன்னா எனக்கு காமமே வர்றதில்லை, எனக்கு சத் புத்தி வந்துருது. அப்போ ராவணேஸ்வரன் போன்ற கொடூரமான ஆளு கூட ராமனை நினைச்சா அங்க சத்து விஷயம் வரும். அப்போ நமக்கு அவஸ்தப்படுறோம் நாம. சோ ராமன் நமக்கு வந்துட்டா நம்மளுடைய இன்னர் டிஸ்டர்பன்ஸ், மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்க, அதெல்லாம் நீக்கக்கூடியவர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. So Rama is a person who will destroy our enemies. Swamiji says it is not that I will have an enemy. It is a fact. It is a thing that a person, all those things and factors which consider me as an enemy, those things Rama will destroy. In a way to mean that Rama will become one of the closest friends. Outer enemies apart, there are a lot of inner enemies that we have to fight. Every one of us will be in the satsang this year. Swamiji says, being in the satsang this weekend, every one of us will come to know what are our inner enemies. They are like the kama, krodha, the desire, the anger, the lust, the arrogance, all whatever inner enemies that we have. All these things will be destroyed by Rama. Swamiji says, wherever there is Rama, there is no place for any illicit desire. That's what it says. So what Sri Gautam Buddha said, desire is the root of all sorrows. So that desire Rama will root out. He will destroy. Ravan had an illicit desire to acquire Sita, but so one of his ministers gave him an idea. If you have to take Sita under your control, I will give you an idea. What you do is you change your form as Rama. You change your form as Rama, and that is the easiest way to get hold of Sita. Then Ravana shouts back, idiot, don't you think I will know that idea? Every time I take the form of Rama,
none of the desires come to me. So even just for a person, for an extreme person like Ravan, if he portrays the character of Rama, desire does not come true. Therefore, Rama will destroy all our desires. மூணாவது ஸ்லோகம். சன்னத கவிச்சி கட்கி சாபபானதாரோ யுவா கச்சன் மமாக்ரதோ நித்யம் ராமபாது ச லக்ஷ்மணா. ராம ஹ ச லக்ஷ்மணா பாதுகு. பாதுனா பாதுகாப்பு. ஓ ராம லக்ஷ்மணா, நீங்க ரெண்டு பேரும் நான் ரொம்ப கஷ்டமான பாதைய என்னுடைய அவுட்டர் குரோத்தை விட நான் இப்ப இன்னர் குரோத்துக்கு திருப்பி நான் டிசைட் பண்ணிருக்கேன். இந்த அதுவும் வெஸ்ட்ல அதாவது பாரதமாவது பரவாயில்ல, புண்ணிய பாரதம், கர்மயோக, அது கர்ம பூமி, ஞான பூமி, இது போக பூமி. இந்த போக பூமியில யோகமாக்குறதுன்றது இன்னும் எஃபர்ட் நிறைய போடணும். அதுக்காக ஓ ராமா லக்ஷ்மணா, நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்? அந்த விஸ்வாமித்திரருக்கு எப்படி மாரிஸ் எல்லாம் தடுக்காம அந்த யஜ்ஞத்தை எப்படி காப்பாத்தனியோ, அது போல என்னுடைய ஞான யஜ்ஞத்தை நீ காப்பாத்தணும். அதனால நீங்க ரெண்டு பேரும் கம் டு ஃப்ரண்ட், முன்னாடி நீங்க முன்ன பின்ன அலர்ட்டா என்னை காப்பாத்தணும். நீங்க சும்மா வரப்படாது. ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா போர் ட்ரெஸ் போட்டுக்கணும். சும்மா அப்படி கேஷுவல் ட்ரெஸ்ல வரக்கூடாது. போர் ட்ரெஸ் போட்டு கவச்செல்லாம் பண்ணி வில்லு ஏந்தி எங்களுக்கு முன்னாடி நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. சோ ராம மம அக்ரத கச்சன், நீங்க முன்னாடி நடக்கணும். சக லக்ஷ்மணகா சன்னதகா, போர் ட்ரெஸ்ல வரணும். என்ன ட்ரெஸ் வரணும்? கவச்சி கட்கி. கவச்சினா கவசம் போடணும். ஏன்னா என்னுடைய எனிமி இருக்கான, காம குரோதாதிலாம் இருக்கான, அவ்வளோ ஈஸியான இல்ல. நீ ராவணேஸ்வரனை கொண்டுடலாம், எனக்குள்ள இருக்கிற எனிமி இருக்கான அவனை கொல்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். புரியுதா? அதனால நீ தான் காப்பாத்தணும். எனக்கு பொறுப்பு, உன் பொறுப்பு. புரியுதா? இப்ப சொல்லிட்டேன். அதுவும் நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்கிறது. அது என்னன்னா சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி நாம் சொல்லிடுவாங்க. ஓகே, நிறைய குவாலிட்டிஸ் எல்லாம் வரணும்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் வராது. ஒரு $500, $1000, $50,000, மில்லினியம் எல்லாம் சம்பாதிச்சுடலாம். இந்த சாதன சதுஷ்டயம் மாத்திரம் வர வளைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் என்னது? அந்த வேர்டு சண்டே கேட்டுக்கோங்க, சாட்டர்டே சண்டே. அதனால கவச்சி கட்கி, ஓகே, கவச்சம், வால், சாப பானதரஹா அப்படின்னா வில்லு அம்பு அதோட நீ இருக்கணும். ஓகே, அப்படின்றது இங்க சொல்றாரு. Then the third stanza. Now, having decided that my path is going to be the inner path, there will be a lot of difficulties, especially for people in USA. USA is a land of more of enjoyment and things, unlike India, where more priority is given to the rituals, cultures, etc. In USA, it is all the more important that, oh Lord Rama, that you save me. Okay, like you saved Lord Vishwamitra's yajna from Maricha, Subhahu. So those kind of demons, you saved Vishwamitra's yajna. May you save my yajna. And how should you be to save me? Is here the prayer is that may you come in the total chivalry, war chivalry. No, you be in front, you be in back. And Swamiji says it is easy for you. It is in fact very easy to kill Ravaneshwara, but it is more difficult for you to kill my enemies that are inside. Now, what is this enemy? So whenever we come to the inner growth of spirituality, and when we travel in this path, the first thing that people will talk about is sadhana chatushtaya sampanna adhikari, or the sixfold qualification that each one of us must possess. What are the sixfold qualifications? Swamiji says, come this weekend to the Gita workshop, you will know that. Now, for these, what is that you should be having? You should be having a total shield. You should be having a sword. You should have a bow and arrow. With all these things, may you protect me, Lord Rama. எப்படிப்பட்ட ராமா வரணும்? ஓல்டு ராமா பிரயோஜனம் இல்லை. தசரத சக்கரவர்த்தி ஓன்னு அழிஞ்சு செத்து போயிட்டான். ஓகே, அப்படிப்பட்ட வேணாம், யுவா வேணும். ஓகே, அதனாலதான் நம்ம நாட்டுல தெரிஞ்சோ தெரியாமல ஒன்னு இளைஞர் தினம் சொல்லிட்டு விவேகானந்தர் தினத்தை இளைஞர் தினம் வச்சோன்னா, நல்ல காலம் யாரா பெரிய ஆளை வச்சு வயசான ஆளச்சு இளைஞர் தினம் சொல்லுவான்.
நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஓகே, குழந்தைகள் தினத்தை எப்படி சொல்றான், ஒரு தாத்தா வச்சிருக்கான் குழந்தைகள் தினமா. அது நல்ல குழந்தையா இருக்கிற சாமிங்கா இருக்கா யாராவது இருப்பானா, தாத்தா ஒரு இது வச்சுட்டான் குழந்தைகள் தினம்னு. இளைஞர் தினத்தை வந்து கரெக்டா செலக்ட் பண்ணிட்டாங்க. விவேகானந்தர் பிறந்ததை வந்து யுவா. அந்த யுவா யாரு யுவா? நாட் ஓன்லி ஏஜ். ஓகே, யார் வந்து ஸ்போர்ட்டிவா எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்களோ அவ யுவா. எப்ப பார்த்தாலும் பெசிமிஸ்டிக்கா இருக்கு அவ ஓல்டு மேன். ஓகே, ரொம்ப ஜாஸ்தி பேசுறவங்க ஓல்டு மேன். ஓகே, எந்த வயசு இருந்தாலும் ரொம்ப பல பேசிருந்தா ஓல்டு மேன் அர்த்தம். ஒரு குழந்தை சொல்லிச்சு, அம்மா நீ ரொம்ப ஓல்டு ஆயிட்ட அப்படின்னு. ஏண்டி சொல்ற அப்படின்னு. நீ ரொம்ப அதிகமா பேசுற. பேச்ச குறைக்க யுவர் யூத். புரியுதா? அதனால அதிகமா பேசப்படாது. இந்த மாதிரி யூத் ராமர் என்னை காப்பாற்றுவாராக அப்படி சொல்றாங்க. What kind of Rama that we need? Not an old Rama. Example, Dasharatha spent, he ended his life all the while grumbling that Rama is not there, etc. So, what we need is a Yuva Rama. Yuva. Swamiji says, in our country, the Youth Day, National Youth Day, has been termed as Swami Vivekananda's birthday. It's good that we have Swami Vivekananda. Otherwise, there is another day which is called the Children's Day, which is termed after an old man. So it is totally inappropriate. So the Rama who should come to us to protect us should be Yuva Rama, should be youth. And Swamiji says youth is not only just by age, but also by person's behavior and the tendency of the mind. One small kid said, "Mummy, I think you have grown old. You become old." Why are you saying that? No, you keep talking nowadays. You keep talking a lot nowadays. So not just by age, also by mental strength and mental peace, we should have a yuva. Nama kodanda hastaya sannikrita charaya cha kandita kila taityaya ramaya pannivarine. Next sloka, 4th sloka. So அதுல என்ன சொல்றாருன்னா, ராமாய நமஹா, ராமனை நமஸ்கரிக்கிறேன். கோதண்ட ஹஸ்தாய, தண்டாயுதபாணி, சாரங்கபாணி. அதுல கோதண்ட ராமன் வச்சிருக்கிற அந்த வில்லுக்கு பேரு கோதண்டம்னு பேரு. சன்னிகிருத்தாய சராயச்ச அப்படின்னா இந்த ராமர் எப்படி இருக்கணுமா, அலர்ட்டா இருக்கணும்னு சொல்றான். நான் வந்து எப்ப வேணா மிஸ்டேக் பண்ணுவேன், பி கேர்ஃபுல். அதனால நீ என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும். வில்லு வந்து அப்ப வந்து இப்படி தேடிட்டு இருக்க கூடாது. அதனால உள்ள அப்படி கரெக்டா உள்ள புடிச்சு வச்சிருக்கணும் அப்படி சொல்றாரு. ஓகே, சன்னிகிதாய பாதுகாப்பு கொடுக்கணும். சராயச்ச அந்த வில்லு வந்து நான் அப்படிப்பட்ட ராமனை நான் நமஸ்கரிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, Namah Kodanda Hastaya, that is the 4th sloka. So I prostrate to Lord Rama. How he should be? He should be with Kodanda, Dandayadapani, etc. All is said how. So he should always have the Kodanda, that is the bow in his hand, ready. And how he should be? He should be alert. So we are dictating now to Lord Rama that he has to be alert, because I will commit mistake any time. At that time, now we should not go search for all the arrows, which arrow should I use? We should not be searching like that. I will commit mistake any time. So whole Lord Rama, you should be always alert and immediately fight against my enemy. கண்டித அகில தைத்தியாய ஆபன் நிவாரினே, ஆபத்துல இருந்து நிவாரணம் கொடுக்கணும். கண்டித அகில தைத்தியாய, சாகசம் புரிந்த அசுரர்களை கொல்லக்கூடியவர்களை சுத்தி இருக்கிற அசுரர்கள் இருக்காங்க, என்னை சுத்தி பல ஆபத்து இருக்கிறது. அவங்கள நீ கண்டிச்சு அவங்களை அழிச்சு என்ன நீ காப்பாத்தணும். அப்பேற்பட்ட ராமனை நான் நமஸ்கரிக்கிறேன். Kandita Akila Daityaya Ramaya Pannivarane. Oh Lord Rama, I am constantly surrounded by lot of enemies and demons. So you may protect me by destroying all those enemies that surround me. Next is 5th sloka, very famous. Ramaya Ramabhadraya Ramachandraya Vedase Raghunataya Nathaya Sitaya Pataye Namaga. சீதையினுடைய பதி, சீதையினுடைய கணவன் ஸ்ரீராமனை நான் நமஸ்கரிக்கிறேன். ஓகே, ராமாய நமக, நமஸ்கரிக்கிறேன். ராமபத்ராய, ராமன் மங்களகரமானவர் ராமர். வேதசே, அவர் எப்படிப்பட்டவர்? கர்மபல தாதா. ராமன் வந்து கர்மபல, நம்முடைய செய்யக்கூடிய புண்ணிய பாபங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்து கரெக்டா கணக்கு பண்ணி கொடுக்கிறவர். அதனால கண்டிஷன் கொடுக்கிறவர். ரகுநாதாய,
நமக்கு இந்த ராமர் வந்தது ரகு வம்சம். ஓகே, ரகு வம்சத்தை பத்தி காளிதாஸ் எழுதியிருக்கான். ஓகே, அந்த ரகு வம்சத்திலேயே சிறப்பாக இருக்கக்கூடியவர், அந்த ரகு வம்சத்துக்கே ஒரு சிறப்பு கூட்டியவர் யாருன்னா அந்த ராமன். அதனால நம்ம எல்லாம் சூரிய வம்சம் சந்திர வம்சத்துல வந்திருக்கோம். நாம இந்த வம்சத்துல நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இல்லையா, நம்ம அந்த வம்சத்தை சிறப்பாக்கட்டும். நம்ம சீதாய பதையே நமக, சீதையின் கணவனே ராமனே நான் நமஸ்கரிக்கிறேன். Next, fifth sloka, Ramaya Ramabhadraya. This is a very famous sloka, commonly used. So, Sita Pati, Sitaya Pataye Namaha. Sita Pati, husband of Sita. Ramabhadraya, Bhadraya means Mangalam, one who always bestows prosperity and peace on everyone. Vedase means one who properly takes account of all our good deeds and bad deeds and gives us the fruit. He is the karma phala dhata. Raghunathaya means the king who came in the lineage of Raghu Vamsham. Raghu Vamsham is one of the greatest Vamsham. It comes in the Gurukulam. All who we are here, we either belong to the Surya Vamsha or Chandra Vamsha. Such great is our lineage. Rama is not just one of the best rulers of the Raghuvamsha, but also a person who made the entire Raghuvamsha proud. Next, final sloka. Agrata Brashta Saiva Parshvatacha Mahabalau Akarna Purnatannau Rakshatam Rama Lakshmanau. Hey Rama, நான் எடுத்துட்டு இருக்கிற இந்த பயணத்துல ரொம்ப ஆபத்தான பயணம் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவுட்டர் குரோத் மாத்திரம் இல்லை, இன்னர் குரோத் பண்ணினா தான் என்னோட லைஃப் கம்ப்ளீட் ஆகிறது. அதனால என்னோட லைஃப் இந்த ஜென்மத்திலேயே நான் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக நீ ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நீ புரியுதா? ஏன்னா நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ அலர்ட்டா இருக்கணும். ஏன் அலர்ட்டா இருக்கணும்னா எனக்கு பலவிதமான அப்ஸ்ட்ரகல்ஸ் வரும். அதனால நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். புரியுதா? ப்ரொடெக்ட் பண்றவர் கேர்லெஸ்ஸா இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிளாக் காட் இருக்கான்னு வச்சுக்க, பிளாக் கேட் அவன் பாட்டு இப்படி பராக்கு பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது? சோ ஏதாவது அந்த ஸ்பீக்கர் மினிஸ்டர் ஏதாவது ஜோக் அடிக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் ஜோக் சிரிக்கப்படாது. அவன் ஜோக் சிரிச்சானா சீரியஸ் ஜோக் ஆயிடும், ஜாபே போயிடும். அதனால சோ நீ பிளாக் காட் மாதிரி எப்பவுமே கேர்ஃபுல்லா என்ன நீ பாத்துக்கணும். நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன், கரெக்டா போயிட்டு இருக்கேனா இல்ல வழி தவறி போயிட்டு இருக்கேனா அப்பப்ப நீ செக் பண்ணணும் ராமா. அதனால ராம லக்ஷ்மணவ் ரக்ஷேதாம், நீ ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. Sixth part, Agrata Prashthataschaiva. So Rama, you have to protect me. What path I have taken is a very, very difficult path. Not just the outer, but the inner growth that I have taken as my goal is very, very difficult. So, oh Rama, you have to be very, very alert. So you have to be such a Swamiji takes example of the black cats. The black cats need to be always alert. Likewise, for us, Rama is the black cat. So the black cat is never, he should be always alert. He should not, giggle or smile for the joke that the particular political minister makes. Swamiji says if he giggles or smiles for the joke that minister makes, the entire thing will become a joke. So, Rakshetam Rama Lakshmana. So Rama and Lakshmana, may you protect me. ஸோ ஒரு மினிஸ்டர் பிளாக் கேட் போனா கார்ல, அந்த டெரரிஸ்ட் சுட்ட உடனே இந்த பிளாக் கேட் என்ன பண்றான்னா குனிஞ்சுண்டான். குனிஞ்சு உடனே மினிஸ்டர் செத்து போயிட்டார். அப்படிப்பட்ட ராமா லக்ஷ்மணா பிரயோஜனம் இல்ல. மகாபலோ, நீ சக்தி வாய்ந்தவனா இருக்கணும், யுவாவா இருக்கணும், வில்லேந்தி இருக்கணும். அந்த வில்லு டென்ஷனா இருக்கணும், எப்பயும் அந்த ஷார்ப்பா இருக்கணும். அத சோ எப்ப வேணா நீ காது கிட்ட இப்படி வச்சுட்டு இருக்கணும். இப்படி சொல்றா, இப்படி வச்சுட்டு முன்ன பின்ன இப்படி பார்த்துட்டு இருக்கணுமா. டெம்பரை லூஸ் பண்ண கூடாது நீ. ஏன்னா எப்ப வேணா நாங்க ஹைஜாக் ஆகி இந்த இருக்க இந்த மாயா உலகம் எங்களை தூக்கிட்டு போயிடும். ஆனா நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டே கூட இருக்கணும் அப்படின்னு கேட்கிறான். Swamiji gives an example of a story where one minister was traveling and the terrorist shot at the minister. The black cat who was protecting the minister before him,
he just after seeing somebody shooting, he just moved away, and the minister was dead. So Swamiji says, "Oh Rama." Not story, நிஜமான இன்சிடென்ட் அது. So, oh Rama, may you not be like that. You should be like you are. You should be alert. You should be, always with the weapons. And not just that, you should have your eye, you should have the bow with the arrow loaded and pulled until the ear, and always keep a strong vigil across me, because anytime my mind and myself, I will get lost. So you be alert and you save me. So இந்த கார்கில் பாத்தீங்கன்னா AK-47 இப்படி இதுல அந்த இதுல இருக்கும், டரரா இருக்கும், அப்படியே இருப்பான். half an hour தான் டியூட்டி அவனுக்கு. சோ அப்படி அலர்ட்டா இருக்கணும். அப்படி அலர்ட்டா இல்லைன்னா ஜஸ்ட் உள்ள வந்துருவான் கார்கில். இந்த பக்கம் வந்து அமர்நாத், புரியுதா? ஜஸ்ட் ஒரு மலை இருக்கிறது இந்த பக்கம், அந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் அமர்நாத். அதனால அந்த மாதிரி இருப்பாங்க அங்க. நான் பார்த்திருக்கேன் இப்படி. ஏ ராமா, நீ ஆக்கர்ண பூர்ண தன்னும் இப்படி இருக்க. ஆக்கர்ணன்னா இந்த காது கிட்ட கர்ணம் இருக்கு இல்லையா, இந்த காது கிட்ட இப்படி வச்சுட்டு இருக்கணுமா, அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். ராம லக்ஷ்மணன் 2 பேரும் மகா பலம் பொருந்தியவர்கள். ஏன்னா நாங்க எப்ப வேணா நாங்க மிஸ் ஆயிடுவோம். அதனால நீ வந்து கேர்ஃபுல்லா எங்களை பிக்கப் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, அக்கரதா ராமா பிருஷ்டதா லக்ஷ்மணா ராம லக்ஷ்மணோ ரக்ஷதா. முன்னாடி ராமர், பின்னாடி வந்து லக்ஷ்மணா, எங்களுக்கு முன்னாடி பாதுகாப்போட நீங்க இருக்கணும், புரியுதா? அது மாத்திரம் இல்ல, பார்ஷோத எங்களை சுத்தி வரணும் நீங்க, புரியுதா? ஃபுல் ரவுண்டு கட்டி எங்களை பாதுகாப்பு கொடு. ஏன்னா நாங்க எடுத்துட்டு இருக்க பாதை இருக்க அவ்வளவு சுலபமான பாதை இல்ல அது. சோ கடினமான ரஃப்பான பாதை. அதனால சும்மாவா சாட்டர்டே சண்டே கூப்பிட்டுருக்காருன்னா, சுவாமிஜி கூப்பிட்டுட்டாருன்னா உடனே வந்துருவோமா? ஓகே, அது நாம வந்துடணும்னு இப்ப வந்துருத்து ஆசை வந்த பிறகு வீட்டுல போய் சொல்றேன்னு வச்சுக்கோ, சும்மா இரு, சும்மா பட்டுக்காத, அப்படி ஓரமா அப்படி இருந்துட்டு ஓரமா உட்காந்துட்டு அப்படி வந்துடணும். அப்படி அட்வைஸ் அப்படிலாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல்லாம் இழுச்சிக்கப்படாது, புரியுதா? சும்மா கொஞ்சம் அப்படி வச்சுக்கணும், ஒரு 1% கூட வச்சுக்கணும், அவ்வளவுதான் இருக்கணும். ஃபுல் டைம் எல்லாம் ஈடுபடாது. என்னை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும், துக்கமே இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படி சொல்லிட்டு இந்த வாழ்க்கை வாழறதுக்கு இதுதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதனால நான் தீர்மானம் பண்ணிட்டேன், அவுட்டர் குரோத் மாத்திரம் இல்ல, இன்னர் குரோத் வரணும். ஓ ராமா, அதற்கு நீ கூடவே இருந்து அலர்ட்டா இருக்கணும். நான் சோர்ந்து போனா கூட நீ சோர்ந்து போகாம என்னை காப்பாத்தி, எப்பெல்லாம் நான் சோர்வாயி விழுந்துடுறேனோ இந்த பாதையில இருந்து நீ தான் லிப்ட் பண்ணணும். ஓ ராமா, நீ என்ன பாதுகாப்பு கொடு, கவச்சம், உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியாது. In Kargil, the Sipai has to be always alert. Swamiji has also seen that, he has to be always, the finger alert on the trigger, and he should keep watching. And that those person will be given only a half an hour duty. Then the person will change. Similarly, oh Rama, you should have the bow extended until your ear. Keep the vigil. And Agrata Rama Prashtata Lakshmanaha. In the front, Rama should be there. In the back, Lakshmana should be there. And you both should protect me. Not just the front and back. You both should keep going around me and protect me in such a way, because I tend to get lost anytime. Now I have to come to satsang this weekend. Okay. And now if I go home, people will say, okay, you go, but just listen and come this way. Don't get too much involved. So these kind of advices and all I get at home. So may I come to the satsang with total interest to really know my own self, and also to remove all my sorrow. And may I proceed in the inner growth and improve in my inner growth. So may I be always alert, and you be always alert, and save me completely and lift me from the current life and protect me wholeheartedly. ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து ஐ கம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன். லாஸ்ட் டைம் வந்து ஜிக்ஸாக்கா இருந்தது பீப்புள். இப்போ வந்து வெரி குவாய்ட், அந்த லிசனிங் வந்து வெரி கரெக்ஷனா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. 150th விவேகானந்தா ஜெயந்தியை ஒட்டி இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு வரோம் அரௌண்ட் த வேர்ல்டு, உலகம் முழுக்கும். இங்க முடிச்சுட்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி போயிட்டு அங்க சென்னையில ஒரு பிக்கஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கு, அது இன்விடேஷன் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கல்கட்டால போய்
இங்க நடக்கிற இந்த ராம ஸ்தோத்திரத்தை வந்து அங்க வெளியிட போறோம். அங்க வந்து நிறைய பெங்காலி பீப்புள்லாம் வர போறாரு. கொல்கத்தால இருந்து நம்ம கணேஷ் இங்க வந்திருக்காங்க, கல்யாணம். ஓகே, சோ இங்க இருக்காரு ஃப்ரண்ட்ல. சோ கல்கத்தால இருந்து இங்க வந்திருக்காரு விவேகானந்த ஜெயந்தி கொண்டாடுறதுக்காக. புரியுதா? கொல்கத்தால இருந்து அவர் இங்க வந்தாருன்னா நம்ம இந்த ஊர்ல இருந்து இந்த டைலாக்ஸ்ல மகாலட்சுமி கோயில்ல 2 நாள் ஃபுல்லா இருக்க கூடாதா அந்த மகாலட்சுமியோட? ஓகே, அதனால 2 நாள் நீங்க வரத்துக்கு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். நாளைக்கு சாயந்தரம் விநாயகர் அங்க விசர்ஜனம் இருக்கிறது, பெரிய பப்ளிக் ஃபங்க்ஷன் இருக்கு. எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? ஃப்ரைடே வந்து 7 o'clock மகாலட்சுமி கோயில்ல பெரிய ஃபங்க்ஷன் 7 to 8. அதுக்கு வாங்க. சாட்டர்டே சண்டே வந்து மார்னிங் டு ஈவினிங், மார்னிங் 9 o'clock நீங்க வரணும். அதுக்கப்புறம் 4:30 முடியும். லஞ்ச் அங்க இருக்கும். அதனால ஃபுல்லா இருக்கணும், எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது. போன் கீனு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். டோட்டல் பாடி மைண்ட் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது போல முடிச்சுட்டு வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு காலம்பரை திருப்பி டிஃபன் சாப்பிட்டுட்டு வரணும். செகண்ட் டே நைட்டு லஞ்சோட முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் மண்டே ஆபீஸ் எல்லாம் இருக்கிறது. அதனால 1.5 நாள் இந்த கேம்ப் இருக்கிறது. அது எல்லாரும் வரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணீங்கன்னா இது ஒரு கிஃப்ட். இதை மிஸ் பண்ணாம வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப இந்த ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம முடிச்சிடும். ஆபதாமபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஆர்த்தானமார்த்திஹந்தாரம் பீதானாம் பீதிநாசனம் தசதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம் சந்தகவச்சி கட்கி சாபபானதரோ யுவா கச்சன் மமாக்ரதோ நித்யம் ராம பாதுச லக்ஷ்மணः நமக் கோதண்டஹஸ்தாய சந்தி கிருதத்சராய ச கண்டிதா கில தைத்யாய ராமாய பன்னிவாரிணே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமः அக்ருத ப்ருஷ்டதஸ்சைவ பார்ஷ்வதஸ்ச மகாபலோ ஆகர்ணபூர்ணதன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.